சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வேற லெவல்ல ட்விஸ்ட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. பாட்டி வந்து பேசுறாங்க. ரகுராம் கிட்ட கோவமா, "பாத்தியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா என்ன சொன்னாங்க? சாருமதிய அவங்க தலையில கட்டுறோங்கிற மாரி அவங்க நம்ம குடும்பத்த பத்தி அவதூறா பேசுறாங்க. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? ரகுராம் நீ தான் காரணம்." அப்படின்னு சொன்னோனே சிவராமன் வந்து கேட்குறாங்க. "என்னம்மா அண்ணன் மேல எதுக்கும்மா பழி சொல்ற? சாருவோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியல. நம்ம வீட்டு பொண்ணா வந்து ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அத விட்டுட்டு நீ ஏம்மா இஷ்டத்துக்கு இது மாரிலாம் சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "அதுவும் அண்ணனெல்லாம் திட்டாதம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "சிவராமா நீ வேணா அண்ணனுக்கு ஏத்த தம்பியா இருக்கலாம். நான் உங்க 2 பேரையும் வளர்த்தவ. எது நல்லது, எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாங்க. என்ன மீறி இங்க யாரும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிற மாரி அதிரடியா வந்து பேசுறாங்க பாட்டி. "என்ன சொல்ல வரீங்க பாட்டி?" அப்படின்னு சொல்லி சீனு வந்து கேட்குறாங்க. "எதுக்கு வந்து மாமாக்கள வந்து திட்டுறீங்க? டேய் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான்டா. நீ ஆரம்பிச்ச பிரச்சனை தான்டா இங்க. ரகுராம் வந்து கஷ்டப்பட்டது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அதுக்கு நான் என்ன பாட்டி பண்றது? மாமா தான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே." அப்படின்னு சொல்லும்போது, "அவங்கள யார்றா அந்த முடிவு எடுக்க வச்சு நீயும் மாயாவும் சேர்ந்து தானே வந்து ரகுராம வந்து முடிவு எடுக்கிறதுக்கு தள்ளப்பட்டீங்க. ஏம்மா அவங்கள வந்து கோச்சிக்கிற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லும்மா. என் மேல கோவமாம்மா உனக்கு?" "ஆமா ரகுராம். நம்ம குடும்பம் வீட்டு வாசல்ல ஏறி நின்னு ஒருத்தன் சத்தம் போட்டு போறான். இது எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு தகுதி இருக்கா? என்ன நினச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினச்சாங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து செமையா வந்து ரகுராம வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. "நான் எடுத்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். சீனு உன்னால பிரச்சனை வந்துச்சு. நீ தான் இந்த பிரச்சனைய வந்து தீர்த்து வைக்கணும். மாயாக்கெல்லாம் வேற மாப்பிள்ளை வந்து பார்த்துருவாங்க." "என்ன சொல்றீங்க பாட்டி? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு நம்ம சீனு வந்து கேட்டோன்னே, ஜானகி அம்மாவுக்கு வந்து ஒண்ணும் புரியல. அப்படியே பேரெதிர்ச்சியா பார்க்குறாங்க. அதே மாரி தான் மாயாவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பத்மா, பார்வதி, சாருமதி, மகாலிங்கம் இவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து இருக்காங்க. அப்பாடா! ரகுராமோட அம்மா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால இந்த வீட்ல யாருமே எதுவுமே பேச முடியாது. சூப்பர் பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மகாலிங்கலேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. "என்ன பாட்டி சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும்?" "நீ தான் சாருமதி கழுத்துல தாலி கட்டணும். அதுவும் இங்க, இப்பவே." அப்படின்னு சொல்லும்போது, "பாட்டி என்னாலலாம் ஒத்துக்க முடியாது." அப்படின்னு சீனு வந்து சொல்றாங்க. "என்னடா மாமாக்கு சப்போர்ட் இருக்கனால நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? ரகுராமே என் பேச்சுக்கு மீறி எதுவுமே வந்து செய்ய மாட்டான். நீ என்னடா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? வா சீனுன்னு" சொல்லி சீனுவ கைய பிடிச்சிட்டு சாமி ரூமுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. தாலிய வந்து எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சள்லாம் தடவி வெள்ளை கயிற வந்து அந்த இடத்துல ரெடி பண்ணி சீனு கையில வந்து குடுக்குறாங்க. "இதுதான் உன்ன பொறுத்தளவு தாலி. சீனு, இப்ப நீ மாயா கழுத்துல கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த. எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக நீ இப்ப சில பல முடிவு எடுத்து தான் ஆகணுங்கிற மாரி அதிரடியா வந்து பேசுறாங்க பாட்டி. "என்ன பாட்டி இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி குடுக்குறீங்க? எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கிற" மாரி தான் அந்த இடத்துல வந்து பேசுறாங்க நம்ப சீனு. "அதுக்கெல்லாம் இங்க யாரும் எந்த பொறுப்பும் பண்ண முடியாது. நீ இப்ப சாருமதி கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும். சாருமதி இங்க வாம்மா." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து வராங்க. அவங்களும் வந்து நிக்கிறாங்க. மாயாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சுடுறாங்க மாயா அந்த இடத்துல. ஒரு பக்கம் ரகுராம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "நீங்க இந்த குடும்பத்துக்காக வந்து ஏகப்பட்ட முடிவெல்லாம் வந்து உங்களையும் மீறி எடுத்தீங்க. நானும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "அக்கா, இன்னைக்கு நெனச்ச காரியம்லாம் நடக்க போகுதுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து பத்மாவும், பார்வதியும் பேசுறாங்க. நான் என்னைக்கோ ஒரு வாட்டி கல்யாணம் நடக்கும்னு தான் நெனச்சேன். ஆனா நம்ப விரிச்ச வலையில வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து விழுந்துட்டாங்க. இப்ப சீனு வந்து வேற ஆப்ஷன் இல்ல, வேற வழி இல்ல. நம்ப சொன்னா மணி வந்து தடுப்பாங்க. ஆனா பாட்டிய தடுக்க முடியுமா?" அப்படின்னு சொன்னோனே, "பாட்டி இதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து நியாயமே இல்லங்கிற மாரி" அந்த இடத்துல மணி வந்து ஆரம்பிக்கிறாங்க. "மாப்ள என்ன சொல்றீங்க? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? முடிவ உங்களால மட்டும் தான் எடுக்க முடியும்னு அவசியம் இல்ல. நாங்களும் எடுக்கலாம். ஏன் பெத்த பையனோட வாழ்க்கை எது சரி, எது கெட்டதுன்னு நானும் முடிவு எடுக்கலாம். சரிங்களா? எனக்கு சாருமதி என் வீட்டுக்கு மருமகளா வர துளி கூட இஷ்டம் இல்லங்கிற மாரி மணி வந்து மாஸ் பண்றாங்க. "மாப்பிள தெரிஞ்சு தான் பேசுறீங்களா?" "ஆமா. சீனுவோட அப்பாவா தெரிஞ்சு தான் பேசுறேன். நான் வந்து ரகுராம் கிட்டயே வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். இப்ப திடீர்னு என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. கல்யாண டேட்ட குறிக்க வேண்டிய நேரத்துல ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. திருப்பியும் முடிவெல்லாம் என்னால மாத்த முடியாதுங்கிற மாரி சொல்றாங்க." மணி பேசுறத கேட்பாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.